அக்கா வணக்கம். இது என்னதுக்கா? கடல் பாசி. கடல் பாசியாக்கா இதுக்கு பேர்? இது எங்கேருந்துக்கா எடுத்துகிட்டு வருவீங்க? அது நம்ம தீவுல இருந்து. ஓ, இந்த கடலுக்குள்ளுக்குள்ளே ஒரு தீவு மாதிரி மணல் திட்டு. அந்த தீவுக்கு அந்த பக்கம் போய் எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்? இதை வச்சு நம்ம வந்து உரத்துக்கு ஆ பின்ன ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் கலர் நம்ம துணிகளோட கலருக்கு இந்த இதான் இதுலேருந்து எடுக்கிறாங்க ஒரு மூலப்பொருள், அது காரணமாகுதா? பின்ன வந்து இந்த இது கழிவு வந்து உரத்துகளுக்கு நம்ம தென்னை மரங்களுக்கு உரமாக தேவை. அப்போ நம்ம சாப்பிட்ற கடல் பாசி அது இருக்கு, அது தனி. அது வந்து கஞ்சி பாசின்னு சொல்லுவோம், அது தனியாக. அது தனியாக. அது வந்து மறிக்கொழுந்து இருக்கு, கஞ்சி பாசி இருக்கு, அகர்னு சொல்லுவோம். அகர், சிகப்பு பாசின்னு சொல்லுவாங்க அகர். எல்லாமே அது வந்து கடல்ல இருக்கு. அது இப்போ எடுக்கலாம், சீசன்ல எடுக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் இருக்குமாக்கா? மட்டும் இது குறிப்பிட்டது தான். அப்போ நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வேற என்ன வேலை பார்ப்பீங்க? இதுக்கப்புறம் நம்ம நண்டு கம்பெனி போயிடுவோம். அப்படியாக்கா? சரிக்கா. வாழ்க்கை பூரா இந்த மாதிரி கடலில் வந்து இந்த வகையான பொருட்களை பார்த்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க. உங்கள் பிள்ளைங்களாம்க்கா? இருக்கு, பிள்ளையெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைய எம்எஸ்சி வரை படிக்க வச்சு. எம்எஸ்சி படிக்கிறீங்க நீங்கள்? இந்த வேலை பார்த்தா எம்எஸ்சி படிக்க வச்சிட்டிங்களா? வாழ்த்துக்கள்க்கா. ஐடி படிக்க வச்சிருக்கேன். அப்படியாக்கா? சூப்பர்க்கா, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வந்து கிராமப்புறங்களில் இந்த மாதிரி கடலில் வேலை பார்த்து படிக்க வச்சுருக்காங்கன்னா அக்காவுக்கு வந்து ஒரு கிரேட் சல்யூட் பண்ணலாம். வாழ்த்துக்கள்க்கா. இது பேர் சர்காசம்னு சொல்லுவாங்க. அப்படியா? நல்லா அழகா இருக்குக்கா. அழகா இருக்கும், கொத்து கொத்தா நல்லா இருக்கும். இதுல இருந்தா அந்த கனவுல இருந்தா முளைச்சு வருது என்ன? பாறைகள்ல தான் அது முளைச்சு வருது என்ன? சூப்பர்க்கா, சூப்பர்க்கா.